காலையில் எழுந்து கோலம் போட்டதுங்க இது. வெள்ளிக்கிழமைன்றதுனால காலையிலே எழுந்து கோலம் போட்டேன். நேற்று வீடெல்லாம் தொடச்சேன்னா இன்றைக்கி ஒரு தொடச்சிட்டு அப்படியே கோலம் போட்டாச்சுங்க. இப்போ சாமி கும்பிட்ணும். இப்போ அதுதான் வேலை. இப்போ எனக்கு இப்போ துளசி மாடத்துக்கு போடணும். இந்த கிண்ணத்தை கழுவி எல்லாம் பண்ணி பூவெலாம் போட்டு வச்சாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனாவே வேலை ஜாஸ்தி தாங்க எனக்கு. ஒன்றும் இது பண்ணணும், குங்குமம் வைக்கணும் துளசி மாடத்துக்கு. பூஜை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. இன்னும் சாயங்காலம் தான் தீபாராதனை பண்ணுவேன். ஆனால் இப்போ விளக்கு ஏற்றுவோங்க. இப்போ தீபாராதனை சாயங்காலம் தான் பண்ணுவேன். இப்போ எல்லாம் அதுக்கு தான் பூவெலாம் போட்டு எல்லாம் குங்குமஞ்செல்லாம் வச்சாச்சு. எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ அது விளக்கு ஏற்றிட்டு தாங்க நான் இது சாப்பிடுவேனே. குளிச்சுலாம் முடிச்சாச்சுங்க. இப்போ விளக்கு ஏற்றணும், சாமி கும்பிட்ணும். இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் விளக்கு ஏற்றிட்டு இப்போ தோசை ஊற்றி சாப்பிட்ணும். பையன் இன்னும் எழுந்திருக்கல. சாயங்காலம் தீபாராதனை பண்ணுவோங்க. காலையில் விளக்கு ஏற்றிட்டு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு சாப்பிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போ நான் வீடியோ ஃபுல்லாக எடுக்கலான்னு பார்த்தேன், எடுக்கலை. ஷார்ட் வீடியோவை போட்டுறேன். ஒரு 3 விளக்கு மட்டும் ஏற்றுவோங்க. இப்போ ஏற்றி ஊதுவத்தி ஏற்றி வைப்பேன். இது எங்கள் குலதெய்வங்க. இது குலதெய்வத்துக்காக நான் அகல் வச்சு விளக்கு ஏற்றுறேன். குலதெய்வத்துக்காக அகல் வச்சு விளக்கு வெளியே ஏற்றி வச்சா காற்றுல நின்றுடுதுங்க அந்த விளக்குங்க. இப்போ சாயங்காலம்னா நிற்காது, இப்போ நின்றுடுது. அதுதான் சரி, காற்றுல ஏற்றி வைக்கல, அப்புறமா சாயங்காலம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற வைக்கல. சாயங்காலம் தாங்க மொத்த விளக்கும் ஏற்றுவேன். ஏற்றி இதில் விபூதிலாம் வச்சு எல்லாம் வச்சு கற்பூரம் வச்சு ஏற்றுவேன். அந்த மாதிரி